என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு மசாலா பொடி செய்ய போகிறோம். அது சாட் மசாலா. நம்ம சேலட்டுக்கு, நம்ம டிக்கா, தந்தூரி இதெல்லாம் போடும்போது அது தேவை. பானிபூரி செய்யும்போதும் இது தேவை. நம்ம பாவு பஜ்ஜி செய்யும்போதும், பாவு பஜ்ஜி இந்த பண்ணுகளுக்கெல்லாம் செய்கிறாங்கள்ல, இதுக்கெல்லாம் தேவை. இது நம்ம கடையில் தான் நம்ம போய் வாங்குவோம். இந்த சாட் மசாலா எப்படி செய்யறது ரொம்ப பேர் சொல்ல மாட்டாங்க, தெரியவும் தெரியாது. இப்போ நம்ம சாட் மசாலா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அப்படியே சாட் மசாலா என்ன அந்த சாட் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. நெல்லிக்காய் பொடி, அதாவது ஆம்லா பவுடர்னு சொல்லுவாங்க. ஆம்லா நெல்லிக்காய் பொடி. இது இஞ்சி சுக்கு பொடி, ட்ரை ஜிஞ்சர் சுக்கு பொடி. இது ட்ரை மேங்கோ, மாங்காவை அப்படியே காய வச்சு பவுடராக்கி செய்யக்கூடிய ட்ரை மேங்கோ. முழு தனியா, பெப்பர், மிளகு, ஜீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா, கல்லுப்பு, பெருங்காயம், பிளாக் சால்ட், இந்துப்பு. என்ன அளவில் என்ன ரேஷியோவில் சேர்க்குறங்கிறது தான் இதில் முக்கியமான வேலை. அப்போ நம்ம எந்த ரேஷியோவில் செய்கிறோங்கிறத நான் முறையாக சொல்கிறேன். கொஞ்சமாக, ரொம்ப நம்ம சாட் மசாலா அதிகமாக நம்ம யூஸ் ஆகாது. கடைக்காரங்களுக்கு யூஸ் ஆகும், நமக்கு யூஸ் ஆகாது. நம்ம வீட்டில் செய்கிறதுக்காக கொஞ்சமாக இது இந்த அளவுக்கு செஞ்சு நான் சொல்கிற அளவில் நீங்கள் செஞ்சு வச்சாலே ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு வரும். அதனால் நம்ம கொஞ்சமாக சொல்கிறேன். இப்போ அளவுகளை ஒன்றா சொல்லிட்டு வரேன். வறுத்து செய்யும்போது நான் அளவுகளை அப்போ நான் நேரடி சொல்கிறேன். பெரிய டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் தனியா, இப்போ தனியா நல்லா வாடை வருது, வறுபட்ட வாடை வருது. 1.5 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன், 1 ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன், 1.5 ஸ்பூன் மிளகு போடுறோம். சோம்பு அதே டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் நல்ல டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 6 காஞ்ச மிளகா அதையும் போட்டுக்கிறோம். கல்லுப்பு பாருங்கள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக வறுப்போம். பாருங்கள், நல்லா வறுபட்டு வாடை வருது. இப்போ தீயை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்டியிலேயே கொஞ்சம் அப்படியே வறுப்போம். இப்போ வறுத்துட்டோம். இந்த வறுத்த பொருள் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பவுடராக அரைப்போம். பவுடராக அரைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னென்ன அளவில் வேறு பொருள் என்ன சேர்க்குறோன்றதை காட்டுறேன் பாருங்கள். மல்லி, ஜீரகம், சோம்பு எல்லாம் அரைச்ச, உப்பு எல்லாம், மிளகு எல்லாம் அரைச்ச பவுட்ரு அரைச்சி ரெடியாகி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், 2 ஸ்பூன் நல்ல டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி, ஆம்லா பவுடர் 2 ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன். மாங்காய் பவுட்ரு, ட்ரை மேங்கோ, அமச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க, அது 2 ஸ்பூன், டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன். ட்ரை ஜிஞ்சர் சுக்கு பொடி 1 ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூனில் அந்த அளவு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன், அதிலே போட்டுக்குவோம். இது பெருங்காயத்தூள் இது 1 ஸ்பூன். அதே எந்த ஸ்பூனில் அளக்கிறோமோ அதே ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால். இப்போ பிளாக் சால்ட், இந்து உப்பு. ஏற்கனவே நம்ம கல் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இது கொஞ்சம் குறைவா போடுறேன். ஒரு அரை ஸ்பூன் போடுறேன், டேபிள் ஸ்பூன், அவ்வளோதான். அது
இப்போ எல்லா பவுடரும் நம்ம போட்டோம், நம்ம சொன்ன அளவு பிரகாரம் போட்டோம். இப்போ மறுபடியும் மிக்சியில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுற்றி பவுடராக மிக்ஸ் பண்ணிட்டு வரட்டும். அருமையான சாட் மசாலா செய்கிற முறைப்படி நம்ம செஞ்சுருக்கோம். அருமையான சாட் மசாலா இது ஜீரண சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பொருள். எல்லாமே நாட்டு மருந்து பொருள் தான் இது. இப்போ நம்ம ஒரு சோடா வாங்கி வயிற்று வலிக்குது, நம்ம உடம்பு வயிற்று சூடாகிடுச்சின்னு சொன்னால் ஒரு சோடாவில் இந்த சால்ட்டை ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே நீங்கள் கடகடன்னு குடிச்சிட்டிங்கன்னா வயிற்று வலி உடனடி கேட்கும். அது மாதிரி ஒரு சேலட்டுக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம், ஒரு பானிபூரிக்கு சாப்பிட்டுக்கலாம், பாவு பச்சி, இந்த மாதிரி எந்த பொருளுக்கும் நீங்கள் கறி தந்தூரியில் செய்கிறீங்க, இல்லை டிக்கா செய்கிறீங்க, அதுக்கும் இது சேர்த்துக்கலாம். அருமையான ஒரு சாட் மசாலா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான். இது மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துங்க, டப்பாவில் இந்த பாட்டிலில் நீங்கள் போட்டு நல்லா எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா இதில் நம்ம உப்பு போட்டிருக்கோம், பிளாக் சால்ட்டு போட்டிருக்கோம், இது எல்லா பொருளும் வறுத்து போட்டிருக்கோம், உப்பும் நம்ம வறுத்து தான் போட்டிருக்கோம், பிளாக் சால்ட்டு போட்டிருக்கோம், அமெச்சூர் பவுடர்லாம் இருக்கிறதுனால இது சீக்கிரம் கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். இது மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேஃப்டியாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரூட்டு கூட போட்டு நீங்கள் ஃப்ரூட் வாங்குற டைமில் குழந்தைங்க வெறும் ஃப்ரூட்டை சாப்பிட்டா பிடிக்காது, இந்த சாட் மசாலா போட்டு கொடுத்தா பிடிக்கும். எல்லோரும் போட்டு செஞ்சு சாப்பிடுங்க.